இன்னைக்கு ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சடங்கு சார்ந்த நிகழ்வு அப்படிங்கிறதாக நம் மனதில் பதிவு வைக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு முன் உளவியல் ஆலோசனை ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பெண்ணுமே 1000 கற்பனைகளோடும் 1000 ஆசைகளோடும் இரு மனம் இணைந்து திருமணமாக புகுந்த வீட்டிற்கு போறாங்க. 2 நபர்கள் சுய விருப்பத்தோடு திருமணம் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது 2 குடும்பங்கள் ஒன்றிணைந்து திருமண நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாலோ அவைகள் இவர்கள் அளவில் மட்டுமே முடிவெடுக்கப்படுகிறது. அந்த பெண் சார்ந்த குண இயல்புகள், அந்த குடும்பம் சார்ந்த குண இயல்புகள், கணவன் சார்ந்த குண இயல்புகள் கண்டறியப்படுவதில்லை. அதை சமாளிக்கும் அளவு திறனை பெற வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. அப்போ சினிமாவுல பார்த்த மாதிரி தன் கணவர் இருப்பார், தன் மாமியார் இருப்பார், தன் மாமனார் இருப்பார், தன் உறவினர்கள் இருப்பாங்கன்னு போறாங்க. அதற்கு மாற்றமாக வரும் பொழுதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக விழுகிறதுங்க. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உளவியல் வழிகாட்டுதல் தேவை. இதனுடைய விளைவு திருமணமான சில நாட்களிலேயே அந்த கணவன் மனைவி இருவேறு குடும்பங்களில் வளர்ந்த இருவருக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு, செயல் முரண்பாடு ஏற்படுகிறது. பலர் இந்த கருத்து முரண்பாட்டை வெளியே சொல்லாமலேயே வாழ்க்கையை நடத்துகின்றனர். பலரோ வெளியே சொன்னால் நமக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்ற எண்ணத்திலும் வாழ்கின்றனர். ஒரு சிலர் மட்டுமே இதை மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது மற்றவர்கள் இந்த செயலை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், பொண்ணு வீட்டில் அடங்காது அல்லது பையனுக்கு அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய திறன் இல்லை என்பதாக இரு குடும்பங்களும் பேசப்படுகிறது. பல நேரங்களில் சுய விருப்பத்தோடு திருமணம் செய்த இருவரும் கூட என்னை புரிந்து கொள்ள உன்னால் முடியவில்லை, உன்னை புரிந்து கொள்வதற்கு நான் தயாராக இல்லை, உன்னை புரிந்து கொள்வதற்கு நான் விரும்பவில்லை என்ற வாக்குவாதத்தில் வாழ்க்கை ஓடுகிறது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? மாமியார் மாமனார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் சொல்லலாம், இல்ல நீங்க செய்யும் வேலைகள் அவர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ ஏதோ ஒண்ணு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதை இன்னி கொஞ்சம் நல்லா செஞ்சா நல்லா இருக்குமே, இன்னி கொஞ்சம் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் செய்வீங்க. அதை செய்யறப்ப திரும்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, இதை இவ்வளவு செஞ்சு வச்சு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே, இப்படி எல்லாம் சொல்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துல மனசு வேதனைப்படும். அந்த மனசு வேதனைப்படுறப்ப இதை எப்படி சமாளிக்கலாம் அது அப்படிங்கிறது தான் உளவியல் வழிகாட்டுதல் திருமணத்திற்கு முன் தேவை அப்படின்னு சொல்றோம்.